2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒரு 4, 5 காயாட்டம் இருந்ததுங்க இந்த பாவக்காய். சரி எடுத்துகிட்டு போகலான்னு. இப்போ பார்த்தா ஏகப்பட்டது பழுத்து போச்சு. இந்த பழுத்த இதெல்லாமே வந்து குருவி எப்படி சாப்பிட்டு வச்சுருக்கு பாருங்கள். விதையெல்லாம் பயங்கரமாக சாப்பிடுது குருவி. பாருங்கள் எவ்வளோ இதாக கொத்தி வச்சுருக்குன்னு. இந்த பாவக்காய் பழம் வந்து குருவிக்கு அவ்வளோ பிடிக்கும் போல் இருக்குது. ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. இது ஒன்று அப்படியே இதெல்லாம் காயாக இருந்தது, முத்தி போச்சு, அப்படியே பழுத்துருச்சு. இன்றைக்கி வந்து இந்த காய் கொஞ்சம் நல்லா திரண்டிருக்கு, இது எடுத்துடலாம். ஸ்டார்டிங்கில் வந்து பாவக்காய் கொடி வந்து கொஞ்சம் நல்லாவே வராமல் இருந்தது. அப்புறம் வந்து இப்போ வர ஆரம்பித்தது தான் சூப்பராக வந்து படர்ந்து நிறைய காய் வந்து வச்சுட்டே தான் இருக்குது. இதெல்லாமே அன்றைக்கி பார்க்குறப்ப காயாக இருந்தது. இப்போ அப்படியே பழுத்து போயிடுச்சு. இன்னொரு காய் பாருங்கள், இந்த செடி மரவழியே இருக்குது. இதையும் எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து நம்ம பாவக்கொடியில் ஒரு 2 காய் நல்லா திரண்ட காயாக இருக்குது. இது போகவே இன்னுமே பிஞ்செல்லாம் இன்னும் நிறைய விட்டுட்ருக்கு. அடுத்து சப்போட்டா வந்து 2 மரத்தில் 1 காஞ்சிருச்சு. இது வந்து வீட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது. இதில் வந்து இன்றைக்கி ஒரு 4 காய் நல்ல காயாக இருக்குது. அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாமே ஓரளவு அப்படியே திரண்டிருக்கு. இந்த காய் பாருங்கள் நல்லாவே திரண்டிருக்கு. இதை இன்றைக்கி எடுத்துடலாம். கை வச்சதுமே ஒரு காய் வந்து அப்படியே விழுந்துருச்சு. சூப்பராக திரண்டிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாளில் சூப்பராக பழுத்துடும். அதோடு இன்றைக்கி இந்த காயை எடுத்துடலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சப்போட்டா அறுவடை பண்ணியிருக்கேன். சப்போட்டா வந்து செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த 2 காய் மட்டும் எடுத்தாச்சு. அது போக இன்னும் அப்படியே கொஞ்சம் 1, 2 பிஞ்செல்லாம் இருக்குது. கொய்யா மரத்தில் நேற்று பார்க்குறப்ப ஒரு கொய்யாப்பழம் கீழே வந்து அணில் கடிச்சு குருவி கடிச்சு ஒன்று கீழே கிடந்தது. நான் வந்து இத்தனை நாளாக இந்த ஒரு வாரத்தில் மட்டும்தான் பார்த்துட்ருந்தேன். என் கண்ணுக்கு வேறு ஒன்றும் தெரியல. இது மட்டும்தான் தெரிஞ்சுது. ஒரு 6 காய் வந்து மொத்தமாக இருந்தது. எண்ணி பார்த்தா 6 காய் இருந்தது. இது வந்து ஏதோ தெரியாமல் மேலே இருந்திருக்கும் போல் இருக்குது. ஒரு பழம் நல்லா பழுத்து போய் கீழே விழுந்துருந்தது. இந்த கொய்யா மரமும் பார்த்திங்கன்னா நான் விதையிலிருந்து வச்ச செடி தான். பாருங்கள் ஒரு பழம் எப்படி விழுந்து கிடக்குதுன்னு. இந்த மரத்தோட பழம் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு நாட்டு கொய்யா வெரைட்டி தான். தெரிஞ்சவங்க ஒரு தடவை பழம் கொடுத்துருந்தாங்க. அது பழம் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி அந்த விதையை வந்து முளைக்க போட்டு எடுத்து வச்சுருந்தேன். இதுவும் வந்து விதையிலேருந்து நான் வச்ச மாமரம். கவாத்து பண்ணி விடலாம் பாப்பாங்க வேனுக்கு வந்து முட்டுதுன்னா இன்றைக்கி வெட்டி விட்டார். பார்த்தா உள்ளுக்குள்ளே அப்படியே மாமரம் பூ வச்சுருந்ததுங்க. பொதுவாக வந்து விதையிலேருந்து வந்த மரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பூவுக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் ஆகும். இன்னும் அதிசயமாக எங்களுக்கு முன்னாடியே பூ வந்துருச்சு. இதில் இப்போ காய் வருமாங்கிறது தெரியல. ஆனால் வந்து பூ வந்துருச்சு. பூ வந்துட்டாலே அடுத்தடுத்து நீ வந்து மறுபடியும் பூ வர ஆரம்பிச்சிடும். இந்த பிளாக்பெர்ரி செடியை பாருங்களேன், அப்படியே கண்டுக்காமல் விட்டாச்சு. இது என்றைக்கு பழம் வந்து வைக்கிதோ அன்னைக்கு தான் இதுக்கு வந்து ப்ராப்பராக பந்தலே போடணுங்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். ஆனால் சூப்பராக தளைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இது பாருங்கள் மண்ணில் விழுந்த இடத்துலேருந்து அப்படியே வந்து வந்திருக்குது. மண் மூடி அதுலேருந்து அப்படியே தளைஞ்சி வந்திருக்குங்க பார்த்திங்களா. இப்போ இது வேணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து நம்ம தோண்டி அதோட வேரோட கட் பண்ணி எடுத்தோம்னா இது தனி செடியாகவே எடுக்கலாம். நானே இன்னைக்கு பார்த்தேன். குட்டி குட்டியாக இன்னும் நிறைய இது வந்து தளைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் வந்து பழம் வைக்கல. பாப்பா என்னைக்கு தான் இது பழம் வைக்குதுன்னு. இங்கே இந்த பீச் மரம் காஞ்சி போச்சுன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, இது உயிரோடு தான் இருந்திருக்குதுங்க பாருங்கள். லேசாக தளைஞ்சி